ஒரு குட்டி நாடு, கலிஃபோர்னியா அளவுக்கு கூட கிடையாது. தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடை 10 டிவைட் பண்ணால் அதில் ஒரு பகுதியாக கூட அந்த நாடு இருக்காது. கத்தார் அப்படிங்கிற நாடு ஃபிஃபா வேர்ல்டு கப்பை நடத்தும் போது பலவிதமான எதிர்ப்புகள், ஆதரவுகள். ஒரு குட்டி நாட்டுக்கு இவ்வளோ பெரிய ஆதரவா? ஒரு குட்டி நாடு இவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? ஒரு குட்டி நாடு ரொம்ப பெரிய செல்வந்த நாடா? இது எப்படி சாத்தியம்? இந்த கத்தாருக்கு பின்னாடி பல மர்மங்கள் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு அரபுலகத்தையே எதிர்த்த இன்னொரு அரபு நாடு தான் கத்தார். அவ்வளவு அரபுலக நாடுகள், சவுதி அரேபியாவிலேருந்து எகிப்து வர எல்லாருமே கத்தாரை அடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாங்க. ஆனால் கத்தாரினுடைய வரலாறை பார்க்கும்போது இங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளும் இல்லை ஒரு நாட்டை, ஒரு வீட்டை எப்படி வளமைப்படுத்தலாம், செல்வப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவையான ஒரு பதிவாக இந்த ஒரு பதிவு இருக்க போகுது. ஆனால் பதிவு 2 பாகங்கள். இது முதல் பாகம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். கத்தாரை பற்றி சொல்லும்போது 6500 நபர்கள் இறந்துட்டாங்கப்பா, அதை பற்றி கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லும்போது நிறைய நண்பர்கள் அவங்களுடைய கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. கத்தாரை பற்றி தப்பாக பேசாதீங்க, கத்தார் எனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது, கத்தார் உண்மையிலேயே கத்தார் எத்தனை நபர்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா நம்ம கண் கட்டிடும். அந்த அளவுக்கு பல மனிதர்களுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாடு கத்தார். ஆனால் இந்த கத்தார் அப்படிங்கிற நாடு இருக்கவே கூடாது, அதை அழிச்சிடணும், இஸ்லாம் பெயரை வைத்தே அதை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிற பலவிதமான சதி வேலைகளும் உண்மையான வேலைகளும் நடைபெற்றது. ஸோ கத்தார் அப்படிங்கிற அந்த நாடு எப்படி அந்த சதி வலையிலிருந்துலாம் வெளியில் வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொரு நிமிடங்களும் இனிமேல் உங்களுக்கு புல்லரிக்க போகுது. 1971 தான் கத்தார் என்கிற நாட்டுக்கு விடுதலை கிடைக்குது. என்னடா சொல்கிற? 1971 வரை அப்போ கத்தார் யாருக்கு அடிமையாக இருந்தாங்க? வேற யாருக்கும் இல்லை. இந்தியாவுக்கு யார் அடிமைத்துவத்தை கொண்டு வந்தாங்களோ அதே நபர் தான். யூகே அப்படிங்கிற நாடு தான் கத்தாரையும் அடிமைப்படுத்தி வச்சுருக்காங்க. 1900 இந்த காலகட்டத்திலலாம் அல் தானி அப்படிங்கிற ஒரு குடும்பம், அந்த ஒரு குடும்பம் தான் கத்தாரை ஆட்சி செய்கிறாங்க. யாருக்கு பேரில்? ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய யூகேயினுடைய பேரில். ஸோ யூகே என்ன சொல்கிறாங்களோ அது கத்தாரில் நடக்கும். 1913 ஜூலை 17 ஷேக் அப்துல்லா பின் கசீம் அல் தானி அப்படிங்கிறவர் தான் ரூலர் ஆஃப் கத்தாரா மாறுறார். இந்த 1913 கத்தாரினுடைய நிலைமை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மிகப்பெரிய அளவு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கத்தார் எதை நம்பி மட்டும் இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய மீன்பிடி தொழிலையும் அதே மாதிரி முத்துக்களை சேகரிக்கக்கூடிய அந்த தொழில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தொழிலை மட்டுமே நம்பி இருக்காங்க. 1920 முத்துக்கள் அப்படிங்கிறது எடுத்து பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது அப்படிங்கிறத முழுவதுமாக தடுக்கிறாங்க, தடைப்படுத்துகிறாங்க. கத்தாருக்கு அடுத்த அடி விழுகுது. என்னடா இவ்வளோ நாள் நம்பிட்டு இருந்த அந்த முத்துக்களுடைய வியாபாரம் இல்லையா, இனி மீன்பிடி தொழில் மட்டும்தான் நம்முடைய வியாபாரமா அப்படின்னு சொல்லி பஞ்சம், பட்டினி அப்படின்னு சொல்கிற அந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு கத்தார் நாடு தள்ளப்படுது. இப்படி 1920 ஏற்பட்ட கஷ்டம் 1939 வரை நீண்டுகிட்டே போகுதுன்னு சொல்லலாம். 1939 இரண்டாவது உலக யுத்தம். இரண்டாவது உலக யுத்தத்துக்கு தேவையான வெப்பன், அதுலேயும் முக்கியமான வெப்பன் என்ன தெரியுமா? ஆயில் அப்படிங்கிறது தான். எங்கே ஆயில் இருக்குது, எந்த இடத்த தோண்டினா ஆயில் இருக்கும் அப்படின்னு சொல்கிற ஆயில் சாத்தான் எல்லா இடங்களிலும், எல்லா ஊர்களிலும், எல்லா கடற்கரைகளிலும் விரிந்து பறந்த ஒரு நேரம் 1939 தான் கத்தாரில் ஆயில் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கத்தாரை பொறுத்த வரைக்கும் அதை சுற்றி இருக்கக்கூடியது, அதாவது மிடில் ஈஸ்டினுடைய மிடிலாக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் கத்தார். ஸோ அங்கேருந்து ஆயிலை எடுத்து பல நாடுகளுக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இது வேண்டாம், இந்த கத்தார் அப்படிங்கிற நாடே நமக்கு வேண்டான்னு சொல்லிட்டாங்க. 1939 1949 செகண்ட் வேர்ல்டு வார், அதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த கத்தாரில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆயில் ஃபீல்டால் கத்தாருக்கு எந்த நன்மையும் கிடையாது. அப்படியே போயிட்டுருக்கு கத்தாரினுடைய வாழ்க்கை. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கத்தாரில் இருக்கக்கூடிய ஆயில் எடுக்கிறதுக்காக நிறைய மனிதர்கள் இல்லாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே முயற்சி பண்ணுறதுனால தான் முதல் முறையாக 1950 தான் கத்தாரில் ஃபஸ்ட்டு ஸ்கூல் அப்படிங்கிறதே வருது, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதே வருது, ஃபஸ்ட்டு பவர் பிளான்ட் வருது. இப்படின்னு சொல்கிற மனிதர்களுக்கு தேவையான முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் 1950 உருப்பெற ஆரம்பிக்குது. ஏன்னா கத்தார் அப்படிங்கிறது ஒரு டெசர்ட், ஒரு பாலைவனம். சம்மர் சீசன்லலாம் 11 மணிக்கே அங்கே 50 டிகிரி செல்சியஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ மனிதர்கள் அங்கே வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயலாத ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடைய பல மனிதர்களும் கத்தாரில் வந்து தங்கி வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 1960 மறுபடியும் இந்த அல்தானி அந்த ஃபேமிலியை சார்ந்தவங்களுக்கு மட்டும்தான் உயர் பதவிகள் எல்லாமே கொடுக்கப்படும்.
என்ன ஒரு கவர்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்கட்டும் இல்லாட்டி எதுவாக இருக்கட்டும் இவங்களுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே இயங்காது. ஸோ ரொம்ப பெரிய அளவில் இந்த குடும்பத்தை சார்ந்த மாமா, மச்சான், ஒன்று விட்ட சகோதரன், 2 விட்ட சித்தப்பா இவங்க எல்லாருமே கத்தாரினுடைய சொத்தை ஆண்டு அனுபவிக்கிறாங்க. 1970-71 பிரிட்டிஷுக்கு ரொம்ப பெரிய அளவு பிரச்சனை. ஏன்னா கத்தாரை மேய்க்கிறது அப்படிங்கிறது இயலாத ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப தூரத்துலேருந்து அவங்களுடைய படையை கத்தாருக்கு அனுப்பணும். கத்தாரில் நிறைய பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கு. கத்தாரில் அரச குடும்பத்திலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது 1971 வருடம் கத்தாருக்கு விடுதலை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 1971 கத்தார் விடுதலை நாடாக அறியப்படுது. ஆனால் 1970 மிக முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை அங்கே கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுதான் கேஸ், இயற்கை எரிவாயுனுடைய உறைவிடம். சவுத் பாஸ் நார்த் டோம் அப்படிங்கிற அந்த கேஸினுடைய உறைவிடம் என்பது 1970 கண்டுபிடிக்கப்பட்டாலும் அந்த நேரத்தில் பெட்ரோல் அப்படிங்கிறது தான் ரொம்ப பீக்காக இருந்துச்சு. எல்லா நாடுகளுமே பெட்ரோலுக்கு ஓடிட்டு இருந்தாங்களே தவிர கேஸுக்கு யாருமே ஓடலை. ஸோ இது பிரிட்டிஷுக்கும் பெருசாக தெரியலை. இங்கே கேஸ் இருக்குது, அந்த கேஸை வந்து 1970 பைப்லைன் வழியாக மட்டும்தான் கொண்டு போக முடியும். ஆனால் கத்தார்லேருந்து ஒரு பைப்லைன் எடுத்து ஐரோப்பிய ஒன்றியம் இல்லாட்டி ஆசிய நாடுகளுக்கெல்லாம் கொண்டு செல்வது அப்படிங்கிறது இயலாத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் நினச்சதுனாலையும் 1971 கத்தாரை கை கழுகுறாங்க. நாங்கள் சுதந்திரம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி வெளியில் வராங்க. அவங்களுடைய இராணுவ அதிகாரிகள், அங்கே இருக்கக்கூடிய வெப்பன், இது எல்லாத்தையுமே எடுத்து அவங்கவுங்க ஊருக்கு கிளம்புறாங்க பிரிட்டிஷினுடைய சோல்ஜர்ஸ். February 22, 1972 வருடம், அதாவது அவங்களுக்கு சுதந்திரம் கிடைச்ச ஒரு வருடத்தில் கலீஃபா பின் ஹமீத் அப்படிங்கிறவர் அமீர் அகமது பின் அலியை அவருடைய பதவியிலிருந்து தூக்குறார். சொல்லப்போனால் அவரை பரலோகத்துக்கு அனுப்புகிறார். இந்த அமீர் அகமது பின் அலி அப்படிங்கிறவர் தந்தை, கலீஃபா பின் ஹமீத் அப்படிங்கிறவர் மகன். மகன் என்ன செய்கிறாரு, தனது தந்தையினுடைய நிறைய சொந்தங்கள் அப்படிங்கிறவங்க இந்த நாட்டை சீர்கெடுக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு தந்தை என்ன செய்யணும், ஈரானுடைய மிக முக்கியமான சில நட்பு வட்டாரங்கள் இவருக்கு கிடைக்குது. அவங்கள வச்சு அவருடைய தந்தையை அந்த பதவியிலிருந்து தூக்கி நேராக அந்த பதவிக்கு வரார். அப்படி பதவிக்கு வந்த இந்த கலீஃபா பின் ஹமீத் அப்படிங்கிறவர் யாருமே இனி இந்த கத்தார் சொத்தை அனுபவிக்கக்கூடாது. குறிப்பாக அல்தானி மெம்பர்ஸ் அப்படிங்கிறவங்க வரலாம், ஆட்சி செய்யலாம், ஆனால் சொத்தை அபகரிப்பது அப்படிங்கிறது இனி நடக்காதுன்னு சொல்கிற ஒரு எழுதப்படாத சட்டத்தை அமல்படுத்துகிறாரு. அதுக்கு பதிலாக ராஜ குடும்பங்களுக்கு செலவாகக்கூடிய அந்த தொகையை எடுத்து சோஷியல் ப்ரோக்ராம், ஹவுசிங், ஹெல்த், எஜுகேஷன், பென்ஷன் இந்த மாதிரி செலவழிக்க வேண்டும் அப்படிங்கிற புது திட்டத்தை கொண்டு வராரு இந்த கலீஃபா பின் ஹமீத் அப்படிங்கிறவர். 1972 பலவிதமான மோடிஃபிகேஷனை செஞ்சு பார்த்தோம். 1990-95 இந்த காலகட்டம் வர கத்தாருக்கு பெரிய அளவு முன்னேற்றம் அப்படிங்கிறது வரல. கிட்ட இருக்கக்கூடிய சவுதி அரேபியா முன்னேறுறாங்க. அதுக்கும் கிட்ட இருக்கக்கூடிய எகிப்தில் பல நன்மைகள் நடக்குது. இந்த பக்கமாக இருக்கக்கூடிய பஹ்ரைனாக இருக்கட்டும், இல்லை இன்னொரு பக்கமாக இருக்கக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வளர்ச்சி அடைகிறாங்க, இல்லாட்டி இவங்களை விட நல்லா இருக்காங்க. கத்தார் இன்னும் அவங்களுடைய நேரத்துக்காக காத்திருந்தது அப்படின்னு சொல்லலாம். இந்த டைமில் தான் அடுத்த ட்விஸ்ட் அப்படிங்கிறது கத்தாரில் நடக்குது. அதுவரையிலும் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த தன்னுடைய தந்தையை மாற்றி ஷேக் ஹமீத் பின் கலீஃபா அல்தானி அப்படிங்கிறவர் பதவி ஏற்கிறார். ஸோ இப்படி பதவி ஏற்கும்போது அடுத்ததாக அவர் என்ன தெரியுமா செய்கிறாரு, நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட்டை செய்கிறார். ஏன்னா நம்மகிட்ட இருக்கிறது இயற்கை எரிவாயு மட்டும்தான். இந்த இயற்கை எரிவாயு பைப்லைன் வழியாக கொண்டு போக முடியாது. நாம் என்ன செய்யணும், அதை வேறு ஏதாவது வடிவத்தில் மாற்றி பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணும். வேறு ஏதாவது வடிவம்னா லிக்விடாக தான் மாற்றணும். ஆனால் லிக்விடாக மாற்றக்கூடிய டெக்னாலஜி கத்தார்ட்ட இருந்ததா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ பல நிறுவனங்களிடம் அவங்க ஆயில் விற்ற காசெல்லாம் வச்சு, இல்லாட்டி கொஞ்சம் இயற்கை எரிவாயுலாம் விற்ற காசை வச்சு பலவிதமான இன்வெஸ்ட்மெண்ட்டை கத்தார் நாட்டுக்குள்ளே செய்கிறார். அடுத்த 15 வருடங்களில் 14க்கும் அதிகமான லிக்விட் நேச்சுரல் கேஸ் பிளான்ட்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாரு. சொல்லப்போனால் நிறைய ரிசர்ச் பண்ணுறார். கேஸை எப்படி திரவமாக மாற்றுறது, அப்படி மாற்றணும்னா -160°C அதனுடைய வெப்பநிலையை குறைக்கணும். அதுக்காக ஹெவி வெப்பன்ஸ் எல்லாமே கொண்டு இறக்கப்படுகிறது. இப்படி இன்றைக்கும் கத்தார் மட்டும்தான் ரொம்ப லோ காஸ்ட்டில் இந்த கேஸ் இயற்கை எரிவாயுவை திரவமாக மாற்றி அதை ஷிப் வழியாக பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறாங்க. இதுக்கான விதையை 1995 போட்டார் இந்த ஷேக் ஹமீத் பின் கலீஃபா அப்படிங்கிறவர். ஸோ இப்படித்தான் இங்கே கொஞ்சமாக மோடிஃபிகேஷன் இல்லாட்டி வளர்ச்சி அப்படிங்கிறது வருது. அதன் பிறகு கத்தார் சும்மா ராக்கெட் வேகத்தில் வளருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ 1995 இந்த மாதிரியான டெக்னாலஜிலாம் வரும்போது கத்தாருக்கு இருக்கக்கூடியது செக்யூரிட்டி ப்ராப்ளம். யார் நமக்கு செக்யூரிட்டியாக இருப்பா, நமக்கு தனியாக ஒரு இராணுவம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஏர்பேஸுக்கு அனுமதி கொடுக்குறாங்க. அல் உதீன் அப்படிங்கிறது தான் அந்த ஏர்பேஸ். அந்த ஏர்பேஸ் அமெரிக்காவினுடையது. ஸோ அமெரிக்கா இங்கே வந்துட்டாங்கன்னா
கண்டிப்பாக நமக்கு தேவையான செக்யூரிட்டியும் கிடைக்கும், நம்முடைய வியாபாரத்தையும் பெருக்கலாம். கத்தாரினுடைய அடுத்த வளர்ச்சி இங்கிருந்து ஆரம்பிக்குது. ஆனால் இது மட்டும் போதாது, சேஃப்டி இருக்குது, நமக்கு தேவையான இயற்கை வளம் இருக்குது, படிப்பறிவு அப்படிங்கிறது. ஸோ இங்கே நிறைய பேர் படிக்க வரணும். அதுக்கு என்ன செய்யணும்? ஒரு எஜுகேஷனல் சிட்டியை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி கத்தார் நினைக்கிறாங்க. 1998 மிகப்பெரிய அளவில் எஜுகேஷன் சிட்டியை உருவாக்குறாங்க. அந்த எஜுகேஷன் சிட்டிக்குள்ளே 6 அமெரிக்கன் மற்றும் 2 ஐரோப்பிய யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறவங்களும் நிறைய ரிசர்ச்சர்ஸையும் உள்ளே கொண்டு வராங்க. ஸோ ஓவராலாக கத்தார் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் ஹப்பாக மாறி வருது. ஒரு குட்டி நாடு இவ்வளோதான் செய்யும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சியை சவுதி அரேபியா கூட அந்த நேரத்தில் வரல. சவுதி அரேபியா கத்தாரினுடைய வளர்ச்சியை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறாமை கொண்டிருந்த அந்த நேரம், சொல்லப்போனால் 2003 வருடம், அமெரிக்காவினுடைய இராணுவம் சவுதி அரேபியாவுக்கு ரொம்ப பெரிய அளவில் சேஃப்டியாக நின்றுட்டு இருக்கும்போது சவுதி அரேபியா சொல்கிறாங்க, எங்கள் நாட்டை விட்டு அமெரிக்காவினுடைய இராணுவத்தை அப்புறப்படுத்துங்க. அமெரிக்க இராணுவம் போக வழி இல்லாமல் இருக்கும்போது கத்தார் சொல்கிறாங்க, நீங்கள் எங்கேயும் போக வேண்டாம், பல பில்லியன் அமெரிக்க டாலர் செலவு பண்ணி ஏன் நாட்டில் உங்களுக்கு தேவையான எல்லா பேஸையும் உருவாக்கி தரேன், ஏன் நாட்டுக்குள்ளே வந்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சவுதி அரேபியாவிலிருந்து எடுக்கப்பட்ட பல வெப்பன்ஸ் அப்படிங்கிறதும் அங்கே இருக்கக்கூடிய இராணுவ வீரர்களும் கத்தாரில் நிலைநிறுத்தப்படுறாங்க. இப்போ கத்தாருக்கு 2 மடங்கு பலம் அதிகரிச்சிருச்சு. ஆயில் பைசா, கேஸ் பைசா, இல்லாட்டி பெட்ரோல் டாலர், இதை வச்சு கத்தார் என்ன செஞ்சாங்க? செலவுகளை மட்டும் செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தா அந்த கத்தார் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கும். அதுக்கு பதிலாக இவங்க நினச்சது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். நார்மலாக அரபுலகம் சொல்லும்போது அரபுலகத்தினுடைய அவங்களுடைய வளர்ச்சியை மட்டும்தான் பெருசாக பார்ப்பாங்க. மீதம் இருக்கும் அரபுலகத்திலேருந்து என்டையர் டிஃபரெண்டாக கத்தார் என்ன செஞ்சாங்க? பிற நாடுகள் மீது, பிற நாட்டு அசட்ஸ் மீது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், இதுக்காக ஒரு ஃபண்டை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி வேறொரு ஃபண்ட் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அதுதான் QIA, கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி. இந்த கத்தார் இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி 2003 பெரிய அளவில் உருவாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான ஒரு தொகை ஒதுக்கப்படுது. அந்த தொகையை வச்சு உலகத்தில் எவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தாலும் சரி, மிக முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன்னா அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். பெரிய பெரிய நிறுவனங்கள், தனியார் நிறுவனங்களாக இருக்கலாம், இல்லாட்டி பாண்டாக இருக்கலாம், இல்லாட்டி கரன்சியாக இருக்கலாம், வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா அங்கே போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க இப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் கத்தாரை ஆண்ட இந்த அரசர்கள் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நல்ல புத்தி கூர்மையுடன் இருக்கக்கூடிய அரசர்கள் அங்கே ஆண்டாங்க அப்படிங்கிறது தான் இங்கே குறிப்பிடத்தக்கது. ஒரு அரச குடும்பம் அல்தானி குடும்பமாக இருந்தாலும் தந்தையிடமிருந்து மகன் பதவியை தட்டி பறித்து தான் அமர்ந்திருந்தாலும் மக்களுக்காக என்ன செய்யணுமோ, கத்தாருக்காக என்ன செய்யணுமோ, அடுத்த 30 வருஷத்துக்காக என்ன செய்யணுமோ அதை செஞ்சாங்க அங்கே ஆட்சியாளர்களாக இருந்தவர்கள். ஸோ அடுத்ததாக இவங்க என்ன செய்கிறாங்க? எல்லா இடத்துலையுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல. ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே ஆயில் ரிலேட்டடாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவாக இருக்காங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் லண்டன் எடுத்து பார்த்தீங்கன்னா லண்டனில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய பில்டிங்ஸ், அந்த பில்டிங்ஸில் அங்கே இருக்கக்கூடிய கியூன் அவர்கள் இல்லாட்டி இப்போ இருக்கக்கூடிய கிங் சார்லஸ் அவர்களுக்கு இருக்கிற அசட்ஸ் அவங்களுடைய ஷேரை விட 20 மடங்கு கூடுதலாக யாருக்கு இருக்கான்? இந்த கத்தாருக்கு இருக்கான். அதே மாதிரி மிகப்பெரிய அளவு நியூயார்க்கில் இருக்கக்கூடிய எம்பயர் ஸ்டேட் பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய 10% ஷேர் கத்தார்கிட்ட தான் இருக்குது. பிரிட்டிஷ் ஏர்வேஸினுடைய 20% ஷேர் அப்படிங்கிறது கத்தார்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி ஹீத்ரோ ஏர்போர்ட்டினுடைய 20% ஷேர், சென்ட் பீட்டர்ஸ்பர்க் ஏர்போர்ட்டினுடைய 25% ஷேர் அப்படிங்கிறது எல்லாமே கத்தார்கிட்ட தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் போர்ஷேவாக இருக்கட்டும், வோக்ஸ்வேகனாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய பல பிரம்மாண்டமான நிறுவனங்களாக இருக்கட்டும், பல ஃபுட்பால் டீமாக இருக்கட்டும், இங்கே எல்லாத்துலேயுமே கத்தார் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை வைக்கிறாங்க. ஒரு நாள் இல்லாட்டி இன்னொரு நாள் ஆயில் இங்கே இல்லாமல் ஆக்கப்படலாம். லிக்விஃபைடு நேச்சுரல் கேஸ் யாருக்கும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரலாம். இதை 30 வருஷத்துக்கு முன்னாடியே கணிச்சாங்க அங்கே இருந்த ஆட்சியாளர்கள். அதன்படி இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பல இடங்களிலும் சிதறடிக்கப்பட்டது. ஆனால் இப்படி வளர்ந்து வர கத்தாருக்கு இப்போ எல்லாருமே எதிரியாக மாறுறாங்க. சவுதி அரேபியா மிக முக்கியமான எதிரியாக மாறி வருகிறது. கிட்ட இருக்கக்கூடிய யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் மிகப்பெரிய எதிரியாக மாறுறாங்க. கத்தாரினுடைய வளர்ச்சி இஸ்ரேலுக்கு பிடிக்காமல் போகுது. ஸோ கத்தாரை அழிக்கணும். கத்தாருக்கு எதிராக மிகப்பெரிய ப்ரொபகண்டாவை வெஸ்ட் பரப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதில் கத்தார் மாட்டுது. அப்படி மாற்றுற கத்தார் எப்படி வெளியில் வராங்க? அவங்களுடைய எக்கனாமிக் க்ரோத் 2010க்கு பிறகு அடி வாங்கும்னு நினச்சாங்களே, அது நடந்ததா? 2021 தான் கத்தார் மீண்டும் பழைய நிலைமைக்கு திரும்பி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி சாத்தியமானது? 2022 இவ்வளோ பெரிய ஃபுட்பால் மேட்சை கத்தார் வெளியிடும்போது இல்லாட்டி நடத்தும்போது அதுக்கு எதிரான பலவிதமான ப்ரொபகண்டாவும் வெளியாக்கப்பட்டது. உண்மைகள் இருந்தாலும் மிகப்பெரிய அளவு கத்தார் தான் இந்த உலகத்திலேயே குற்றம் செய்த நாடாக அறிவிக்கப்பட்டது மேற்குலக நாடுகளால். அதனுடைய காரணம் என்ன? பாகம் 2 ரொம்ப சுவாரஸ்யமான
ஆனால் யாருக்கும் தெரியாத சில விஷயங்களை நாம் படிக்க போகிறோம், பார்க்க போகிறோம், தெரிந்து கொள்ள போகிறோம், பகிர போகிறோம். ஸோ இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.